எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரம் இல்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரம் இல்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. என் அலைச்சல்களை தந்தை மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். என் அன்பு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக இந்த நல்ல நாளிலே சந்திப்பதை குறித்து கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடவுள் கொடுத்த புதிய சுகத்துக்காக, புதிய பலத்துக்காக இந்த நாளிலே நன்றி செலுத்துவோம். இந்த நாளினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், கியூபாவின் புரட்சி முடிவுக்கு வந்த நாள். ஒடுக்குதலையும் அடக்குதலையும் ஒதுக்கப்பட்ட நிலையும் சந்தித்து வந்த கியூபா நாட்டு மக்கள் பொது உடைமை கொள்கையின் புரட்சியாக திருந்த பெடல் காஸ்ட்ரே அவர்கள் உடைய போராட்டம் முடிவுக்கு வந்த ஒரு நாள். இந்த நாளிலே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம், பின்பு கிதியோன் தன் வேலையாட்கள் 10 பேரை கூட்டிக் கொண்டு கடவுள் தனக்கு சொன்னபடியெல்லாம் தன் தகப்பன் வீட்டாருக்கு பயந்தபடியினால் பகலிலே செய்யாதபடி இரவிலே வேலை செய்தான். அன்பான இறை மக்களே, கிதியோன் கர்த்தருக்காக ஒரு உடன்படிக்கையை செய்வதற்காக தன்னுடைய வேலையாட்கள் கர்த்தர் ஒப்பித்த அந்த முறைமையின்படி 2வது காளையை கொண்டு வந்து 26வது வசனத்தில், நீ அதை மரக்கிளைங்கீழ் வெட்டி போடு, விறகுகளை வெட்டி போட்டு தகன பலியாக செலுத்து என்றார். கிதியோன் பின்பு கடவுள் சொன்னபடியினாலே, தன் பெற்றோருக்கு பயந்தபடியினாலே அந்த பணியை மிக சிறப்பாக செய்து முடிக்கிறான். தனக்கு சொல்லப்பட்ட பணியை கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய வேலையாட்கள், இன்றைக்கு ஊழியக்காரர் சொல்லும்போது விசுவாசிகள் கேட்பது மிக மிக குறைவு, கீழ்ப்படிதல் மிக மிக குறைவு. ஆலயத்தில் இருந்தாலும் சரி, குருசேகரத்தின் பணிகளில் இருந்தாலும் சரி, கிராம ஊழியங்களில் இருந்தாலும் சரி, சிறுவர் ஊழியத்தில் இருந்தாலும் சரி, வாலிப ஊழியத்தில் இருந்தாலும் சரி, கீழ்ப்படிதல் மிக மிக குறைவு. தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரோ அதை செய்வதுதான் இஸ்ரவேல் மக்களுடைய கடமை. அவ்விதமாக இஸ்ரவேலை வழிநடத்த அழைக்கப்பட்ட இந்த கிதியோன் சொன்னபடி 10 பேரை கூட்டிக் கொண்டு கடவுள் தனக்கு சொன்னபடியெல்லாம் செய்கின்றார். அதுவும் எப்படி செய்கிறார்? அவர்கள் சொல்லாமல் வேலை இன்றைக்கு வேலைக்காரன் என்பவன் தேடி வந்து என்ன வேலை இருக்கிறது என்பதை எஜமானிடத்தில் கேட்டு செய்கிறவன் தான் உண்மையான ஊழியக்காரன், பணியாளர். இன்றைக்கு வேலைக்காரனை கூப்பிட்டு வேலை சொல்வது அது வேலைக்காரன் அல்ல, அவன் ஒரு எஜமானன் போல. ஆகவே பணியிலே சரி, குடும்பத்திலே சரி, எப்படி ஒரு கணவனுக்கு மனைவி கணவன் தேவையை அறிந்து கணவனுக்காக ஓடி ஓடி உழைக்கிறாரோ, பிள்ளைகளின் தேவைகளை அறிந்து, பிள்ளைகளினுடைய ருசியை அறிந்து, சூழ்நிலையை அறிந்து தேடி தேடி சென்று உதவி செய்கிறாரோ, அவ்விதமாக எப்படி ஒரு கணவன் தன் மனைவியின் தேவைகளை, தன்னுடைய மனைவிக்காக என்ன தேவைப்படுகிறது, அவருடைய மனநிலை, காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருந்து அவளுக்கு தேவையெல்லாம் சந்திக்கின்ற ஒரு கணவனாக இங்கே கடவுளுடைய சமூகத்தில் கிதியோன் தனக்கு சொன்னதை கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருந்தான். இன்றைக்கு கீழ்ப்படிதல் எந்த கிறிஸ்தவனிடத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். பிள்ளைகள் பெற்றோர் பேச்சையும், பெற்றோர் பிள்ளைகள் பேச்சையும், கணவன் மனைவி பேச்சையும், மனைவி கணவனுடைய பேச்சையும் கேட்டு கீழ்ப்படிந்து செய்வதுதான் உண்மையான நேர்மையான ஒரு வாழ்க்கை. இந்த கிதியோன் செய்வதைப் போல 10 பேரை வாருங்கள் என்று சொன்ன உடனே அந்த 10 பேரும் அந்த ஊழியக்காரராகிய கிதியோனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வந்து செய்தார்கள். இன்றைக்கும் கூட, இந்த நாளிலும் கூட நாம் ஊழியக்காரர்களின் வார்த்தைகளுக்கு, தீர்க்கதரிசிகளின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அதை இன்றைய நாளின் சிந்தனையாக நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம். அன்றைக்கு கியூபாவினுடைய புரட்சியில் மிக முன்னணி வகித்த அந்த பெடல் காஸ்ட்ரோ, கியூபாவைச் சேர்ந்த பொது உடைமை புரட்சியாளர், அரசியல்வாதியுமாக இருந்த அந்த மனிதர் 1959 ஆரம்பித்த புரட்சி இந்த நாளில்
அவருடைய புரட்சி முடிவுக்கு வந்த சோசலித்தின் அந்த ஜாம்பவான் அவர்களை மக்கள் அனைவரும் புகழ்ந்தனர். அமெரிக்காவின் எதிர்ப்பையும் கொடுமைகளையும் தடைகளையும் சமாளித்தவர். கியூபா மக்கள் அவரை வெறுத்தாலும் அமெரிக்காவுடனான சச்சரவுகளை வெற்றி பெறவே மக்கள் அவரை பார்த்தனர். அவர்களை பொறுத்த மட்டில் காஸ்ட்ரல் என்றவர் கியூபா நாட்டினுடைய காஸ்ட்ரோ என்று சொல்லி உண்மையாக புகழ்ந்தார்கள். அந்த மனிதனுடைய சொல்லுக்கு இன்றைக்கு அந்த கீழ்ப்படிதல் இருந்ததினால்தான் அந்த நாட்டிலே மருத்துவம் இலவசமாக கிடைக்குது, கல்வி இலவசமாக கிடைக்குது, வீட்டு உபயோகப் பொருட்கள் இலவசமாக கிடைக்கிறது, படிப்பு இலவசமாக கிடைக்கிறது, அனைத்து விதமான வேலைகளும் உதவிகளும் இலவசமாக எல்லோரும் பொது உடைமையாக பயன்படுத்தப்படுகிறது. காரணம் என்ன? கீழ்ப்படிதல். இன்றைக்கு ஒரு தலைவனுடைய சொல்லுக்கு ஒருவன் அந்த கட்சியே கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் இன்றைக்கு தலைமையே தரிகட்டு போய் தாறுமாறாக இருக்கின்ற இந்த நிலையில் இன்றைக்கு இந்த கிதியோன் 10 பேரை கூட்டிக் கொண்டு நேரடியாக அந்த பலியை நிறைவேற்றினான். அதுபோல நாமும் நம்முடைய ஊழியக்காரராக இருக்கட்டும், நம்முடைய பெற்றோராக இருக்கட்டும், பணி செய்கிற இடங்களிலே எஜமானனாக அவருக்கு கீழ்ப்படிந்தோம். அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்வை அமைதியும் செம்மையுமாக நடத்துவார். ஆண்டவருடைய கரத்தில் இந்த அருமையான 8ஆம் தேதி கியூபாவினுடைய புரட்சி 8ஆம் தேதியில் முடிவுக்கு வந்தது. இன்றைக்கு வெளிநாடு வாழ் இந்தியர்களை நினைவு கூறுகிற இந்த நாளிலும் கூட 1915ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி இந்த நாள் நினைவு கூறப்படுகிறது. ஆகவே அன்பான இறை மக்களே, நாமும் நினைவு கூறப்படுகிற மக்களாக கடவுளுடைய ஊழியக்காரராக இருக்கட்டும், அவர்கள் சொல்கிற வார்த்தை குருசேகரத்தினுடைய சட்ட விதிகளாக இருக்கட்டும், அந்த சட்ட விதிகளுக்கு கீழ்ப்பட்டு நடக்கின்ற மக்களாக மாறுவோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம் தேசத்தை உயர்த்துவார், நம்முடைய திருச்சபையை உயர்த்துவார், குருசேகரத்தை உயர்த்துவார். கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே புதிய ஒரு நாளை நாங்கள் அனுசரித்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட வெளிநாடு வாழுகின்ற இந்தியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை நினைவூர்ந்து அவர்களுக்கென்று ஒரு தினம் கொண்டாடப்படுகிற இந்த நாள் 2003ஆம் ஆண்டிலிருந்து மிக சிறப்பாக நினைவூறப்படுகின்ற நாளாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக மாறும் பொழுது நாங்களும்